ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். கிருஷ்ண ஜெயந்தி 2024 எப்பொழுது வருகிறது? அதற்கு விரதம் இருக்க வேண்டிய முறை என்ன? அப்படி விரதம் இருந்து கிருஷ்ணரை நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் போன்ற தகவல்களை இந்த பதிவில் உங்களுக்காக அளித்துள்ளேன். இப்பதிவை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டி அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் ஆகும். கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் நாம் கொண்டாடி வருகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது. திருமணம் ஆனவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்பது இறை நம்பிக்கை. சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்ல வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதே மிகவும் சிறந்ததாகும். ஏனென்றால் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாளில் வருகின்றது. இந்த நாளில் அனைவரும் கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று இறை நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண பெருமானை வழிபடும் முறை என்னவென்று பார்த்தால், முதலில் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிட வேண்டும். மாவிலை தோரணங்கள் கட்ட வேண்டும். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை. வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன்குழல் போன்ற பலகாரங்களை செய்து நாம் படையலிட வேண்டும். நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு, இல்லை ஒரு பழத்தை கொடு, அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு. எதை நீ கொடுத்தாலும் பக்தியோடு கொடு. சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன். கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு செல்வ வளம் பெருகும், மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும். அது மட்டுமின்றி குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஆன்மீக நம்பிக்கையாக அசைக்க முடியாமல் உள்ளது. அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.